தேவி மேம், நீங்க பேசுங்க. வணக்கங்கய்யா. வணக்கம். தேவி, சென்னையில இருந்து. வணக்கம். நான் ஃபர்ஸ்ட்ல நிறைய பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள்லாம் வீட்டுல இருந்ததுனால நிறைய இடத்துல போய் போய் ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதனால நமக்கு மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் தர்மசாஸ்தாவோட வீடியோ நான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல பார்த்தேன். அப்ப ஜோதிடம் கத்துக்கலாம் 6 மாசம் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்ப நான் உடனே போன் நம்பர் எடுத்துட்டு போன் பண்ணேன். ஐயா தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசினாரு. அப்ப ஐயா என்கிட்ட பேசினாரு, சரி ஐயா இந்த மாதிரி நான் ஜோதிடம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு. நான் டிகிரி முடிச்சிருக்கேங்கய்யா அப்படின்னு. டிகிரி எல்லாம் முக்கியம் இல்லம்மா, உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஐயா கேட்டாங்க. அப்பதான் இல்லைங்க எனக்கு எழுத படிக்க தெரியும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா சேர்ந்துக்குங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒரு 4 வருஷமா ஐயா கூட பயணிச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு கிளாஸுமே ஐயாவோட கிளாஸ் தான் நான் இது வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயங்கள் எப்படி சொல்றது, நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். எனக்கு வெளி உலகம் அவ்வளவா நான் போகவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரிதான் என் ஹஸ்பண்ட் வச்சிருப்பாங்க. எனக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால வெளியில எங்கேயுமே போனதில்லை. ஆனா என்ன நம்மளும் ஏதாவது பண்ணணும், ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் எனக்கு இது ரொம்ப யூஸா இருந்துச்சு. வீட்டுல இருந்துட்டு நான் எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றா ஐயாவோட கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ணேன். அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை, வெற்றிலை பிரசன்னம், சாமக்கோள் பிரசன்னம், திருமண பொருத்தம், இந்த மாதிரி எல்லா கிளாஸஸும் படிச்சேன். படிச்சு முடிச்சுட்டு சரி நம்ம என்ன படிச்சுட்டோம், கத்துக்கிட்டோம், நமக்கு தேவையான விஷயங்களை ஓரளவுக்கு பார்க்க கத்துக்கிட்டோம் போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஒரு வாட்டி சென்னைக்கு ஐயா வந்திருந்தாங்க. நான் ஐயாவை போய் நேர்ல சந்திச்சேன். அப்போ ஐயா வந்துட்டு என்ன சொன்னாங்க, என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. பண்ணது ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இல்ல உங்களால முடியும், நீங்க ஜாதகம் பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்குமே கொஞ்சம் நம்பிக்கை கம்மியா தான் இருந்துச்சு. நம்ம பாத்துருவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஐயா சொல்லிட்டாரு, அப்ப கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட என்னோட இதுல ஐயாவோட ஆப் நான் தர்மசாஸ்தாவோட நம்மளோட ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-78 ஜாதகங்கள் கிட்ட நான் பார்த்திருக்கேன். அதுல எல்லாமே நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. திருமணத்துக்காக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், ஒருத்தர் திருமணமே நடக்காதுன்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க திருப்பூர்ல இருந்து. அவங்களுக்கு நான் பார்த்து அதுக்கான ரெமெடி கொடுத்தேன். அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுடைய சொந்த ஒரு இதுல மதத்துல கல்யாணம் பண்ண முடியாது, வேற இனத்துல சார்ந்தவங்களை கல்யாணம் பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு திருமணத்துக்கான அமைப்பு இருக்குன்னு சொல்லி, அப்ப அவங்க என்ன பண்ண தேடிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்லயே அவங்களுக்கு வேற ஒரு இதுல பொண்ணு இருந்திருக்கு. அவங்க போய் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப திருமணம் ஆகி இப்ப குழந்தையும், அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. அவங்க எல்லாம் எப்படி சொல்றது, கடவுள் மாதிரி பாக்குறாங்க. அதெல்லாமே ஐயாவால மட்டும்தான் சாத்தியமாச்சே தவிர இல்லைன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஜாதகம் கொடுத்தாங்க. கொடுத்தோடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்க பையன் லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கேட்டாங்க, நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க, எங்க பையன் வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி எல்லாம் எங்க பையன் கிடையாது அப்படின்னாங்க. நீங்க வேணா இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு கால் பண்ணுங்க, கட்டாயமா அந்த பையன் லவ் பண்றான். ஆனா உங்களை விட கொஞ்சம் தாழ்ந்த ஜாதியான பொண்ணை லவ் பண்றான். கண்டிப்பா அந்த பையன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதால 100% என்னால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லவே இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் போன் வச்சுட்டாரு. அவர் ஃப்ரெண்டு மூலமா தான் அவருக்கு எனக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு, அம்மா நீங்க சொன்னது எல்லாமே உண்மை, 100க்கு 100 உண்மை, என் பையன் இந்த மாதிரிதான் இருக்கான், இந்த மாதிரிதான் பண்றான் அப்படின்ட்டு இப்ப போன வாரத்துல அவரே கால் பண்ணி இந்த மாதிரி என் பையனுக்கு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன், அதனால நீங்களே அந்த பையனுக்கு நாள் இதெல்லாமே பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ஒரே ஒரு இது மட்டும் சொன்னேன், பெருமாள் கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற ஒரு இது மட்டும் அவருக்கு சொன்னேன் சார். ரொம்ப பயங்கரமா இது பண்ணாங்க. அதே மாதிரி வெற்றிலை பிரசனம் படிக்கும் போது கூட ஊர்ல ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு ஜாதகம் எல்லாம் இல்ல. அவர் சொன்னாரு, அம்மா இந்த மாதிரி எனக்கு வெற்றிலை பிரசனம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஊருக்கு போயிருந்த டைம்ல தான் சொன்னாங்க. அவங்களுக்கு பார்த்து சொல்லும் போது ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும்போது பயங்கரமா ஆச்சரியப்பட்டாங்க. அந்த பலன் எடுக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது, இது நான் தானா அப்படிங்கும்போது. அது இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய சக்தி. அது எங்களுடைய மணிகண்ட ஐயாவோட மட்டும்தான் எங்களால கத்துக்க முடிஞ்சு. வீட்டுல ஒரு சாதாரண பெண்களா இருந்த எங்களுக்கும் பெண்களும் ஜோதிடம் கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஒரு தொழில்முறை ஜோதிடரா வர முடியுங்கிறதே ஐயாவால மட்டும்தான் சாத்தியமாச்சு. நாங்க அது மட்டும் இல்லாம எங்களுக்காக பேசுறதுக்கு மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, சென்னையில ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல பேசும்போது நான் பயங்கரமா பதட்டமாகும் போது ஐயா சொன்னாரு, இவங்க இதுதான் முதல் மீட்டிங், அடுத்தடுத்த மீட்டிங்ல நல்லா பேசுவாங்க அப்படின்னு. பாண்டிச்சேரி மீட்டிங்மா அடுத்து இப்ப வர சென்னை 25ஆம் தேதி மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா அதுல பேசுவோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு விஜய் டிவில ஒரு வாய்ப்பு கிடைச்சப்ப ஐயா இருந்துட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா நான் இந்த மாதிரி நான் வரல, இப்பதானே உங்ககிட்ட கத்துக்கிட்டு 1 வருஷம் தான் ஆகுது, நான் வரல, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு. இல்லம்மா உங்களால முடியும் வாங்கன்னு சொல்லி ஐயாவும் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அந்த மாதிரி முதல்ல ஐயா கூட விஜய் டிவி வரைக்கும் போற வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. அதுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஐயாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேங்க சார். அந்த மாதிரி எங்களுக்கு கிளாஸஸ்ல என்ன சந்தேகம் எப்ப கேட்டாலும் அடுத்த செகண்டுக்கு செகண்ட் ஒரு போன் பண்ணாலும் சரி, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் எடுத்துட்டு அம்மா சொல்லுங்கம்மா, சரிம்மா இருமா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறமா கூப்பிடுறோம். அடுத்த நிமிஷம் பார்த்தோம்னா மெசேஜ் போடுவார். ஒரு மெசேஜ் போட்டா அந்த மெசேஜ் அடுத்த செகண்டுக்கு செகண்ட் எங்களுக்கு மெசேஜுக்கு பதில் சொல்லி
இந்த மாதிரி எங்களை எப்படி சொல்றது, ஒரு குழந்தைய அப்பா கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி எங்களை எல்லா விஷயம் கூட்டு போய், அது பத்தாதுன்னு எங்களுக்கு ஆனுவல் டே மாதிரி வருஷம் வருஷம் ஏற்படுத்தி கொடுத்து, அதுல வந்து ஜோதிட மாணவர்கள் இந்த மாதிரி எங்களுக்கு எல்லா வகையிலையும் கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்து, இது தர்மசாஸ்தாவும் எங்க ஐயாவும் தான். ஐயாவுக்கு எப்பவுமே என்னைக்குமே நாங்க நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஐயா இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அந்த தாத்பரியத்தை நாங்களும் பயன்படுத்துறோம். அதே மாதிரி ஐயா வந்து இந்த மாதிரி யாராவது உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது ரொம்ப பெருமையாவும் இருக்கும். நமக்கும் அந்த ஒரு ஐயா ஏற்படுத்தி கொடுக்க சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட நமக்கும் கிடைக்கும் போது அது சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் செய்யறது எல்லாமே ஐயாவால மட்டும்தான். அதெல்லாம் வந்து மிகப்பெரிய புண்ணியம் அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு எல்லாமே ஐயா மட்டும்தான் காரணம். ஐயா இந்த அளவுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய அப்பா, அம்மா, அவங்க மனைவி விஜி மேம், பாப்பா இவங்களுடைய ஒத்துழைப்பால தான் ஐயா எங்களுக்கு இந்த அளவுக்கு பண்ண முடியறாரு. அவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்துல நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அதே மாதிரி எங்களுக்கு இந்த எல்லாம் பார்க்க செய்யற ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும், தொகுப்பாளினி சௌமியா மேடம் அவர்களுக்கும் மற்றும் துணை ஆசிரியர்கள் அனைவருக்குமே, எல்லாரோட பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை, யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். எல்லாரும் ஒவ்வொரு நேரத்திலையும் எல்லா வகையிலையும் எங்களுக்கு உதவியா இருக்காங்க. அதே மாதிரி செயற்குழு உறுப்பினர், சேவைக்குழு உறுப்பினர் யார் எப்ப கேட்டாலும் எல்லாருமே உடனுக்குடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கான பதில்கள் எல்லாமே சொல்லுவாங்க. அதனால வந்து தர்மசாஸ்தாவில படிச்ச மாணவர்கள் அப்படின்னு சொல்றத நாங்க மிக பெருமைப்படுறோம். ஒரு இடத்துக்கு போனோம்னா முன்னாடி எல்லாம் வந்து அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்து அவன்ட்டா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க சில இடத்துல. அதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து உண்மையிலேயே இன்னைக்கு ஏதாவது ஒரு சொந்தக்காரங்களாம் முதல்ல பேசுறதுக்கே யோசிப்பாங்க. இன்னைக்கு அவங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தான் ஃபோன் பண்றாங்க. ஏன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நாள் குறிக்கிறதே நம்மளாதான் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு எல்லாமே வந்து மணிகன் ராஜ் ஐயா தான் ரொம்ப 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 காரணம். இந்த நேரத்துல நம்பி ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். ஆனா வீட்டுக்குள்ளதான் இருந்தேன், வீட்டு வாசல கூட தாண்டி போனது இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து ஜோதிடத்தால மேடை ஏறி பேசுற அளவுக்கு இந்த அளவுக்கு தைரியம் எல்லாமே வந்து உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நீங்க நம்பிக்கை கொடுக்குற அந்த நம்பிக்கையாலதான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன். இன்னைக்கு நல்லா பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார். ரொம்ப நன்றி. நன்றிமா. நீங்க இவ்வளவு தூரம் பேசுறது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப நன்றி. இந்த சென்னை மீட்டிங்ல நல்லா பேசணும்னு இப்ப இருந்தே முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா பேசுவீங்கம்மா. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் டிஜிட்டல் முறையில் அடிப்படை ஜோதிட வகுப்பு, மாபெரும் ஆன்லைன் வகுப்பு, 16வது பயிற்சி இனிதே ஆரம்பம். வகுப்பு ஆரம்பமாகும் நாள் 12/4/2026 முதல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9:32 மணி முதல் 11:02 மணி வரை நேரடி ஜூம் வகுப்பு. ஏப்ரல் மாதம் வரை வகுப்பில் இணையலாம். பயிற்சி காலம் 6 மாதம். பயிற்சி கட்டணம் மாதம் ரூபாய் 600 மட்டுமே. முன்பதிவு ஆரம்பம். பயிற்சியின் முடிவில் சான்றிதழ் வழங்கப்படும். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: ஜோதிட தோற்றம், ஜோதிட ஆன்மீக வரலாறு, ஜோதிட அறிவியல் வரலாறு, 12 ராசி காரகத்துவம், கிரக காரகத்துவம், பாகை கலை விளக்கங்களும் வழிகாட்டல்களும், ஜோதிட சொல் விளக்கங்கள், தாலாட்டு பிரசன்னம், இந்து சமய சடங்குகளும் பஞ்சாங்க விளக்கங்களும், 27 நட்சத்திர அமைப்பும் விளக்கமும், ராசிகளின் உருவமும் மனித வாழ்வும், குளிகாதி ஐவர்கள், ஓரை விளக்கங்கள், 10 பொருத்த சூட்சமங்கள், ராகு கேது தோஷ விளக்கங்கள், செவ்வாய் தோஷ விளக்கங்கள். வாரம் ஒரு வீடியோ அனுப்பப்பட்டு அந்த வீடியோவிற்குண்டான சந்தேகங்களை ஞாயிற்றுக்கிழமை வகுப்பில் கலந்து கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். பயிற்சி ஆசிரியர்கள்: ஜோதிட பேராசிரியர் டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ், MA B.Ed DTEd MA அஸ்ட்ரோ PhD அஸ்ட்ரோ அவர்கள். நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம். ஜோதிடர் திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், தேனி. நிர்வாக குழு உறுப்பினர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. முன்பதிவிற்கு திருமதி வி சீதனாதேவி B.Tech FT MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், கோவை. செல் நம்பர் 958585151009. திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், தேனி. செல் நம்பர் 6380641574.